அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும். அற்புதமானவர்களே, இன்றைய இந்த வாழ்க்கை திறவுகளுடைய இந்த பதிவில், இந்த பகிர்வில் நம்ம இந்த அன்பை பற்றி தான் இப்போ பேசிக்க போகிறோம். சொன்ன பார்த்தீங்களா, அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும்னு. என்ன காரணம்னா, அன்பினுடைய வடிவம் தான் தெய்வம், அன்பினுடைய உருவம் தான் கடவுள், அன்பினுடைய பொருள் தான் இறைவன். எல்லாமே நீங்கள் எப்படி பிரித்து பார்த்தாலும் இந்த அன்பு தான் மையமாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை இந்த உலகத்தில் அப்படின்னா, அன்பினுடைய வறுமை தான் இந்த உலகத்து பிரச்சனையாக இருக்குது. நாம் எல்லாருமே இந்த அன்பினுடைய வழி வந்தோம் அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம விட்டுட்டோம். அதனால தான் இந்த உலகத்தில் இத்தனை கோளாறுகள். இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை படித்தேன், ஒரு தினமணி நாளிதழில். அதில் அந்த அன்பை பற்றி, இந்த உலகத்தினுடைய எல்லா தன்மைக்கும், எல்லா வேறுபாடுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் இந்த அன்பு தான் மையமாக இருக்குது. இதை நம்ம ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேன்றோம், இல்லைன்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா, இந்த அன்பு தான் இது பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை. அது படித்த உடனே நான் இது குறித்து ஏற்கனவே நான் பேசித்தான் இருக்கிறேன். ஆனால் அது குறித்து பேசணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் சொன்னேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ நேற்று கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 121 பேர் அப்படியே அந்த மக்கள் ஒன்றோட ஒன்று முட்டிக்கிட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கணுன்னு போய், அந்த போலே பாபான்னு ஒருத்தர் அவருடைய அந்த சொற்பொழிவை கேட்கணுன்னு போய், அவர் போகும்போது அவருடைய மண்ணை எடுத்து ஒத்திக்கிறேன்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக அவ்வளோ 3 லட்சம் பேர் கூடி அதில் பாவம் பெண்களும் குழந்தைகள் தான் கிட்டத்தட்ட 121 பேரில் ஒரு 110 பேர் பெண்களும் குழந்தைகளும். இது எங்கே எல்லாத்துலேயும் முதல்ல மடிகிறது, ஒரு போரானாலும் ஒரு கலவரமானாலும் இது முதல்ல மடிகிறது இந்த பெண்களும் இந்த குழந்தைகளுமாக தான் இருக்காங்க. இதை படித்த உடனே நாம் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தினுடைய அறியாமையை நம்ம என்ன சொல்கிறதே தெரியல. நேற்று கூட நான் ஒரு சின்ன செய்தியை படிக்கும்போது என் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த மிக்ஸி இருக்கு பாருங்கள், அந்த மிக்ஸி ஜாரில் ஏதோ வச்சுட்டு அரவை செஞ்சிட்ருக்கிறாங்க. பண்ணும்போது திடீர்னு பவர் கட் ஆகிடுது. பவர் கட் ஆன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் உள்ளே கையை விட்டுட்டு அந்த ஜாருடைய அந்த சரி பண்ணுறாங்க. உள்ளே கை விட்டு அது அரைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க. உடனே எதிர்பார்க்காம பவர் வந்துடுது. வந்த உடனே கை மாட்டிக்கிச்சு. சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லாமல் நாம் உடனே வரும்னு எதிர்பார்க்கல. நமக்கு அந்த எண்ணமும் தோணாது. ஏன்னா இந்த விழிப்புணர்ச்சி இல்லாமல் நம்ம இதே மாதிரி தான் கும்பலாக மடிகிறோம். கும்பலாக இந்த பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் சாராயம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரமே இல்லைன்றாங்க. மெத்தனால்னு ஒரு தண்ணியை கலந்து கொடுத்தாங்க. அதை பார்த்திங்கன்னா அது பாரு, நம்ம சட்டசபையில் நம்மளுடைய முக்கியமான சட்டசபை முன்னவர் சொல்கிறார், பெரிய பழந்தின்னு கொட்டை போட்டவர். அவர் சொல்கிறாரு, டாஸ்மாகில் விற்கிற மதுவில் கிக்கு கிடையாது, கள்ளச்சாரால் தான் இருக்குது. ஏன்னா உழைச்சி அவனுக்கு உழைக்கிறவனுக்கு அவனுக்கு ஏதுவான ஒரு மது அங்கே கிடைக்கல. அதனால தான் நாங்கள் டாஸ்மாகில் கொடுத்தா அது கிடைக்காதாலும் அவன் போய் பண்ணுறான், வேறு வழி இல்லை, அவனாக திருந்தினா தான் உண்டுன்னு சொல்லி அவர் அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். அதாவது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அரசாங்கம், ஒரு அரசு, அதில் ஒரு மூத்த அமைச்சர் சிரிக்கிறாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. அது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அதுக்கப்புறம் கூட எல்லாரும் பேசுகிறாங்க. அதை பற்றி அது ஒரு வார்த்தை கூட திருப்பி அவர் சொல்லிக்கல. என்னென்னா, இங்கே எல்லாருக்குமே விழிப்புணர்ச்சி குண்டிட்டோம். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த உக்ரைன் போர், ரஷ்யா உக்ரைன் போர், இங்கே பாருங்கள் சூடானில் உள்நாட்டு கலவரம், கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் உள்நாட்டிலேயே பசியும் பட்டினியாகவும் மடிகிறாங்க. அதை போலவே இப்போ உங்களுக்கு பாடசீலத்தை பற்றி திருப்பி சொல்லியிருக்கோம். அதை பற்றி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மனிதன் அகங்காரம் கொண்டு விட்டான். ஏன் அகங்காரம் கொண்டு விட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் அடிப்படையான அன்பை விட்டு விட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா, அகங்காரம் இருக்கிறவனால அன்பு செலுத்த முடியாது. ஒரு குடும்பத்தில் அகங்காரம் இருக்கிற தலைவனால் அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட அவன் அன்பு காட்ட முடியாது. ஒரு சமூகத்தில் தலைவனாக இருக்கிறவன் அகங்காரம் இருந்துச்சுன்னா அந்த சமூகத்தை அவன் நேசிக்க முடியாது. அப்படி தான் என்ன ஆகும்னா, அவனால் அந்த சமூகத்துக்கு தீமை தான் விளையும். அது மாதிரி அரசாங்கம்,
அரசாங்கத்திலேயும் ஒரு அமைச்சனோ இல்லை ஒரு முதலமைச்சரோ ஒரு அதிகாரியோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சுயநலமாக யோசிக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தை யோசிக்கிறாங்க, தன்னுடைய கட்சியை யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலம், மக்களுக்கு நம்ம பொது தொண்டு செய்யணும், மக்களால் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், மக்களுக்காகத்தான் நம்ம இங்கே இருக்கிறோன்ற எண்ணமே அந்த அன்பே அவங்ககிட்ட கிடையாது. அதனால தான் மனிதன் என்ன செய்கிறான், அவன் வேட்டை சமூகத்திலேருந்து மற்ற உயிர்களை மற்ற விலங்குகளை கொள்றதுக்கு பயன்படுத்த கருவி விட மோசமான கருவியெல்லாம் இவன் தயார் செஞ்சு மனுஷனை கொண்டுட்டு இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் தேசம் விட்டு தேசம், நம்முடைய சொந்த தேசத்திலேயே, சொந்த ஊருக்குள்ளேயே, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பகையை நம்ம தேடி வச்சிருக்கிறோம். என்ன காரணம்னா அன்பினுடைய மையத்தை நாம் விட்டுவிட்டோம். இதுதான் உலகத்தினுடைய எல்லா காப்பியங்களும் எல்லா இலக்கியங்களும் சொல்கிறது என்னென்னா, அன்பின் வழியது தான் இந்த மனித சமூகம், இந்த உலகம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ அன்புடைமைன்னு வச்சார் ஐயா, 8வது அதிகாரத்திலே வச்சார். அழகாக சொல்லுவார், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்புன்னுவார். எப்படி இந்த எலும்பு இருக்கிற இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்புக்கும் உயிருக்கு என்ன ஒரு உறவு இருக்குது, அந்த உறவு மாதிரி தான் இந்த வாழ்க்கைக்கு அன்பு முக்கியமானது. இந்த உயிரெலாம் இந்த உடம்பு பிரயோஜனம் கிடையாது. அதே போல் அன்பு இல்லைனா இந்த வாழ்க்கைக்கு நம்ம பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப அற்புதமான அந்த விளக்கத்தை நம்ம விட்டுட்டோம். 6வது குறளை விற்பார், அதிலேயே சொல்லுவார், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மக்தே துணைன்னுவார். ரொம்ப அற்புதமான குறள். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கலாம், அறம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அந்த அன்பு பயன்படும், மென்மையான விஷயங்களுக்கு தான் பயன்படும், சாத்வீகமான விஷயங்களுக்கு தான் நினைக்காதீங்க. உங்களுடைய நாடு, உங்களுடைய மொழி, உங்களுடைய வளமை, உங்களுடைய சமூகம் எல்லாத்துக்கும் அந்த ஒரு போர்க்குணம் கொடுக்கறது கூட அன்பு தான். அதுதான் அன்பு தான் மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கும், அது பலம். அன்பு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும், அது பலம். பலம் உள்ளவன் தான் கொடுக்க நினைப்பானே தவிர பலவீனமான கொடுக்க நினைக்க மாட்டான். அதனால தான் ரொம்ப சூட்சமான ஒரு விளக்கங்களையும் அந்த உள்ளீடான அற்புதங்களையும் பொக்கிஷங்களையும் நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம பின்பற்றதே கிடையாது. மகாகவி அதெல்லாம் சொல்லுவார். அவர் சொல்லுவார், அன்பு செய்தல் கண்டீர்னுவார். அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னா, நீங்கள் அன்பு செய்கிறதுக்கு தாங்க இங்கே வந்திருக்கிறோம், அன்பாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், அதை நம்ம விட்டுட்டோம். என்னென்னா இப்போ பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு 2 செய்தி சொல்லலாம், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பாருங்கள், அவர் அன்பு மேலோங்க தான் தன்னுடைய படைப்புகள்லேயும் அதை கொண்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க என்ன சொல்கிறாங்க, ஊடகங்கள்லேயும் செய்தி ஊடகங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா கேளிக்கை ஊடகங்களும் கூட அன்பு உள்ளவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதனால தான் அன்பை வெளிப்படுத்த அவங்களுக்கு தவறிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அவருடைய படைப்புகளெல்லாம் அன்பு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை கூட உண்டு, 1957 சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படம் 1957. அப்போ எம்ஜிஆருக்கு 40 வயசு. அப்போ ஒரு தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு பத்திரிகை, அது கரீம்னு ஒருத்தர் நடத்துகிறார். அவர் நிறைய தாக்கி எழுதுவாராம். அவர் பற்றி முக்தா சீனிவாசன் அவர் நேரடியாக சொல்லியிருக்காரு என்கிட்ட. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த கரீம் என்றவர் எல்லாரையுமே கொஞ்சம் தாக்கி எழுதுவார். அந்த மாதிரி இருக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் சக்கரவர்த்தி திருமகள் படம் வரும்போது அவருக்கு 40 வயசு. அப்போது அவரை பற்றி தவறாக கிழட்டு நடிகன் அப்படின்னு எழுதிட்டாராம். யார், அந்த கரீம்ன்றவர் எழுதிட்டாராம். உடனே எல்லாரும் எம்ஜிஆர் கோவப்படுவார்னு சொல்லி இது மாதிரி எழுதிட்டாரு கரீம்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது எம்ஜிஆர் சொன்ன பதில் பாருங்கள். அவர் கரீம் சொல்கிறாரு, அதை நம்ம தப்பாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நான் கூட சிறு வயதில் பம்மல் சம்பந்த முதலியாருடைய ஒரு நாடகம் மனோகரான அவர் மனோகராக நடிப்பார். அவர் அம்மா கிட்ட பேசுவார். 16 வயசு பையனாக அவர் பேசுவார் அந்த நாடகத்தில். அப்போ அவர் சொல்லுவாராம், பம்மல் சம்பந்த முதலியார், அதாவது அம்மா கிட்ட அந்த பாத்திரம் அடிக்கும்போது அந்த அம்மா பாத்திரம் கிட்ட சொல்லுவாராம், தாயே எனக்கு ஆணையிடுங்கள், நான் உடனே அந்த போருக்கு சென்று அந்த வெற்றியை கொண்டு உங்கள் காலடியில் போடுகிறேன்னு சொல்லி இந்த 16 வயது பையன்கிட்ட நீங்கள் அந்த ஆணையிடுங்கள் சொல்லி இவர் சொல்லுவாராம். அப்போ திரு எம்ஜிஆர் சொல்கிறாரு, அவர் 16 வயசு பையனாக நடிக்கிறாரு, ஆனால் அப்போ ஒரு 40 வயசு. அப்போ நானே நினைப்பேன் இப்படி போய் சொல்கிறாருன்னு. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி மக்கள் ஏற்றுக்கிற போது அங்கே வயசு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம கரிமை தப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப சாதாரணமாக கூலாக சொல்லிட்டாராம். என்னென்னா, நம்மளை விமர்சிக்கிற போது கூட நமக்கு கோபம் வராமல் இருக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அன்பினுடைய நிலை கொஞ்சம் தெரியணும். ஏன்னா மக்களை நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மக்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மக்கள் சமூகத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அது பெருசாக தெரியாது. ரொம்ப மோசமான நிலையில் கூட ஒரு தவறாக ஒரு பத்திரிகை நிருபர் அடிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் வரும். அதுவும் ஒரு வகையான நிலை தான். ஆனால் என்னென்னா, எல்லாத்தையுமே நாம் இப்படி அப்படி சொல்ல முடியாது. சில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அந்த வகையில் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை ரொம்ப உயர்த்தி சொல்லுவார். ஏன் ஒரு அன்பே வானே ஒரு படம்,
அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் படமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனுக்கு பக்தின்னு சொல்லலாம், மனித சமூகத்தில் அன்பு காட்டுறது சொல்லுவார். அதில் உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா, கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா, அன்பேவா அன்பேவா அன்பேவா. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. என்னென்னா அன்பு வரணும், அன்பை வேண்டுறார் அவர். ஏன்னா அன்பு இருந்தால் தான் உள்ளத்தில் தெய்வம் தெரியும். ஏற்கனவே தெய்வம் இருக்குது. அந்த அன்பு தான் உங்களை எல்லாமா இருக்கு செய்யும். அதனால தான் சிவபிரகாசர்னு அவர் நன்னறியில் சொல்லுவார், இல்லானு கண்பின் இடம் பொருள் ஏவல் என்று எல்லாம் இருந்தும் அவர்கென் செய்யும் நல்லாய் மொழி இல்லார்க்கு ஏது முதுநூல் புரியும் விழியில்லார்க்கு ஏது விளக்கு. ரொம்ப அற்புதமான பாடல் நன்னறியில். அதாவது அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றதுக்கு ஒரு அற்புதமான பாட்டு. அவர் சொல்கிறாரு, மொழி இல்லாருக்கு, ஒரு பூமியாக இருக்கிறவனுக்கு, இல்லை அந்த கல்வி அறிவு இல்லாதவனுக்கு எப்படி வச்சுக்கலாம். அவங்களுக்கு முதுநூலில் என்ன மிகச்சிறந்த ஒரு அறநூல் இருக்குது பாருங்கள். அந்த நூல்களெல்லாம் இருந்து அவங்க என்ன பிரயோஜனம்? அவனுக்கு படிக்கவும் தெரியல, அவன் படித்தாலும் அவன் சொல்லவும் முடியாது, அவனை தான் எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று, விழி இல்லாருக்கு ஏது விளக்கு, அவன் ஒரு கண்கள் இல்லாதவனுக்கு விளக்குறது என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அன்பு இல்லாதவனுக்கு, அதாவது இல்லானு கண்பின் இடம் பொருள் ஏவல் என்று எல்லாம் இருந்தும், இடம் பொருள்னா என்ன, எவ்வளோ சொத்து இருந்தாலும் என்ன, அவனுக்கு எவ்வளோ பொருள் காசு இருந்தால் என்ன, அவனுக்கு எவ்வளோ பணியாளர்கள் இருந்தால் என்ன, அவன் எவ்வளோ அதிகாரம் பெற்றிருந்தா என்ன, அவன் அன்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்கள் இல்லாதவனை முன்னால் விளக்கு மாதிரி அவனுக்கு பயன்படாது. அப்போ அன்புன்னா என்ன? அதுதான் மூலமானது, அதுதான் அடிப்படையானது. அதை தான் லியோ டால்ஸ்டாய் சொல்லுவார், அனைத்தையும் நான் நேசிப்பதால் அனைவரையும் புரிந்து கொள்கிறேன்னு. ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. லியோ டால்ஸ்டாய், மகாத்மா காந்தி கூட அவர் ஒரு குருவாக எடுத்துக்குவார். அவர் என்னென்னா, நான் அனைத்தையும் நேசிப்பதால் அனைவரையும் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப அருமையான விளக்கம். என்ன அர்த்தம்னா, நாம் நேசிப்பதே கிடையாது. ஏன்னா நம்மளையே நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோம். தன்னைத்தான் காதலன் ஆகின் இணைத்தொன்றும் துண்ணற்க தீவினை பாடுவார் தீவினை அச்சத்தில். உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரையும் நேசிப்பீங்க, யாருக்கும் நீங்கள் தீவினை பண்ண மாட்டீங்க. அப்போ அன்பு தான் மையமானது. அதனால தான் உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி, இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.